பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம தியானம் பண்றது முன்பதாக ஒரு குவிக் ரிமைண்டர். இந்த இயர் நம்ம வந்து 2026 எதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ப்ராமிஸ், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா பயங்கரமான இம்பாக்டோட கர்த்தர் வந்து நம்ம மத்தியில வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தான், பேசி கொண்டிருக்கிறார் சொல்ல மாட்டேன், சொன்ன மாதிரியே வழிநடத்துறாரு. அதுதான் கடந்த 15 to 20 மினிட்ஸா நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா இன்னியோட கர்த்தருடைய ஸ்ட்ரெயிட்டா இன்னியோட கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன மிஸ்டேக், நான் பயன்படுத்தின வார்த்தையை நான் மாற்றி அதை அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் போலாம். நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறது ஒரு குவிக் ரிமைண்டர் அகைன், நன்மையும் கிருபையும் தொடரும், சங்கீதம் 23:6. அப்பனா கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1வது வசனம் தியானிச்சோம். எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கணும்? நான் நல்ல மேய்ப்பனா இருக்கணும். நல்ல மேய்ப்பனுடைய கான்டெக்ட் நம்ம வரும்போது யோவான் 10ல ஆரம்பிச்சேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் படிக்க தவறியதுனால ஒரு முக்கியமான வார்த்தையை நான் விட்டுட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல வந்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்குன்றாரு, யாருக்கு அப்படின்ற வார்த்தையை நான் மிஸ் பண்ணதுனால எங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆன் ஏரே கரெக்ட் பண்றேன். எங்க தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 10வது வசனம் யோவான் 10:10 நம்ம தியானிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 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 வீக்கு அந்த ஹாஃப் ஹவர்ஸ் தான் தியானிச்சோம் இல்லையா? அப்போ வந்து அடிக்கடி வர நான் ரிப்பீட் பண்ணேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். திருடன்னு இங்க ஆண்டவர் மென்ஷன் பண்றது வந்து பிசாச மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். இதுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்ததும் அதுதான். இதுக்கு முன்பதாக நான் கேட்டதும் அதுதான். நான் மட்டும் இல்ல, அநேக ஊழியக்காரர்கள் செய்யற தவறு இந்த வசனத்தை, இந்த திருடன் திருடவும் கொல்லும் அழிக்கவும் வருகிறான் அப்படின்ற வசனத்தை வந்து, திருடன்றதை வந்து பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படின்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு உணர்த்த வரேன். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நானே இந்த வசனத்தை வேற கிறிஸ்துமஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் பேசும்போது, இயேசு வந்து ஜீவன் கொடுக்க வந்தாரு, அந்த சத்தியத்தை கரெக்டா தான் பேசினேன். திருடனை வந்து நானும் சேர்ந்து என்ன சொல்லிட்டேன்னா பிசாசு அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல, அதுக்குதான் ஒரு வசனத்தை படிக்கும்போது கான்டெக்ட் தெரிஞ்சு படிக்கணும். மெயினா என்னதான் அதிகாரமா 10வது அதிகாரம் துவங்கினாலும் சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 9வது அதிகாரத்துல இருந்து இவனுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க. ஓகேவா, நான் திருப்பி சொல்லிடுறேன். 10வது அதிகாரத்தில் திருடன் என்று அட்ரஸ் பண்றது காட் யார் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, பரிசேயர்களை. ஏன்னா திருட பிசாச நெக்ஸ்ட் வேற இடத்துல வந்து கோட் பண்றாரு, பிசாசை ரெஃபர் பண்ணி. அதை இன்னைக்கு படிக்கலாம் நம்ம. 10வது வசனத்துல ஆண்டவர் அட்ரஸ் அந்த சொல்றாரு இல்லையா, திருடன் திருடன் கொள்ள அழைக்க வரான்ப்பா, எச்சரிக்கையாரு, உஷாராரு, நான் வாழ்க்கை கொடுக்க ஜீவன் கொடுக்க வரேன் அப்படிதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். திருடன் அப்படின்னு யார சொல்றாருன்னா பரிசேயர்களை அட்ரஸ் பண்றாரு. எதை வச்சு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் அந்த 10வது அதிகாரத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு கண்டினியூட்டி. ஓகே, 9வது அதிகாரம் முழுவதும் ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னா, பிறவிலேயே ஒருத்தன் வந்து குருடனா இருக்கான். அவனை வந்து ஆண்டவர் ஹீல் பண்ணிடுறாரு, சொத்தமாக்கிறாரு. அதன் விளைவுல இவனுக்கு வந்து எரிச்சல் தாங்கல. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், எந்த இயேசு எந்த நற்கிரியை செய்தாலும் இவங்களுக்கு வந்து பொறுக்காது, சாதாவே பொறுக்காது. அதுவும் பிறவி குருடனை ஹீல் பண்ணது வந்து இவங்களுக்கு தலைகால் புரியல. மெயினா அவரு ஹீல் பண்ணது வந்து ஓய்வு நாள். அதனால இவங்களுக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆயிட்டு பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாயத்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே வராரு. நீங்க தான் குருடனாங்கிறீங்கன்ற வரைக்கும் அந்த 9 கடைசி வசனத்துல அச்சு ஸ்ட்ரைட்டா கன்ஃபரன்ட் பண்ற, ரொம்ப அப்படியே சுட சுட ஆர்குமெண்ட் நடக்குது. ஸோ அந்த 10வது அதிகாரம் ஸ்டார்டிங் இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு படிக்கிற பாருங்களேன். அதனால தான் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்லயும் அப்படி டச் பண்ணிட்டு போனா ஈஸியா இருக்கும். வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, Pharisees, anyone who does not enter the ship and by the gate but climbs in by some other way is a thief and a robber. ஓகேவா? பரிசேயனே, உன்னை பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த பரிசேயனேன்றது வந்து தமிழ் வேதாகமத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன் உங்களுக்குன்னா சீஷர்களை பார்த்தோம், அங்க இருக்கிற மக்களை பார்த்து பேசியிருப்பாரு. நான் தப்பு கணக்கு போட்டேன். இது ஒரு கண்டினியூட்டி, ஒரு த்ரெட். அந்த த்ரெட்டோடைய கண்டினியூட்டி தான் சாப்டரும் வந்து அதுக்கப்புறம் அந்த மனுஷன் தான் பிரிச்சு மக்களுக்கு புரியணும்னு பிரிக்கிறான். ஓகே, வேதம் எழுதப்படும் போது சாப்டர்லாம் இல்ல, அது அப்படியே ஒரே கோர்வையா இருக்கும், புக் மாதிரி இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, Pharisees அப்படின்னா பரிசேயர்களுக்கு தான் இந்த 10ஆம் அதிகாரம் முழுசா. ஓகே, 9ல இருந்து ஆரம்பிச்சு 10 ஃபுல்லா அட்ரஸ் பண்றது யாரை பார்த்து பேசுறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற பரிசேயர்களை பார்த்து அட்ரஸ் பண்றாரு.
ஸோ அந்த கான்டெக்ட்ல இப்போ நம்ம படிக்கலாமா? ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா டக் 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 டக்குன்னு நான் இப்போ ஜம்ப் பண்ணப்போம். ஓகேவா? 10ஆம் வசனம் போறதுக்கு முன்னாக மேல என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். மெய்யாகவே மெய்யா சொல்லிட்டு அவர் தான் வாசல்னு சொல்றாரு. வாசல் வழியா உட்பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் தான் வாசல் சொல்றாரு. அவர் தான் மெய்ப்பெண்ணும் சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பெண் சொன்னார்னா, நல்ல மெய்ப்பெண் அப்படின்னு சொன்னாரு. ஆடுகள் எப்படி அவருடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னு நம்ம வந்து தியானிச்சோம். அப்புறம் இந்த எஸ் நானே ஆடுகளுக்கு வாசல்னு ஒரு வசனத்துல சொல்றாரு. அப்புறம் நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எப்படி அந்த எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம உள்ளும் புறமும் செல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் 9ஆம் வசனம் தியானத்துல. ஓகே, இப்போ நம்மளுடைய கண்டினியூட்டிக்கு வரலாம். 10ஆம் வசனம். ஹalleluya. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். திருடன் யார சொல்றாருன்னா, பரிசேயர்களை பார்த்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்டா சொல்றாரு. காட் வந்து அவருக்கு டைரக்டா அட்ரஸ் பண்ற துணிகரம் இருக்கு. பட் ரொம்ப பாலிடிக்ஸ் அங்க அதிகமா இருந்ததுனால அவர் வந்து சில விஷயங்களை வந்து இன்டைரக்டா சொல்வாரு. ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா அவங்களுக்கு தெரியும், நம்மளதான் நான் சொல்றாருன்ற மாதிரி பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாங்க. நீங்க டைம் இருந்தா 9th சாப்டர் நீங்க படிங்க வீட்டுல. அதோட எண்ட்ல எல்லாம் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டானுங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன பார்வை இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்ற அளவுக்கு ட்ரிகர் ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் தான் இந்த பதில்லாம் சொல்றாரு. ரொம்ப ஒரு கான்டெக்ஸ்டுவலா படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுட சுட எப்படி சொல்றது, விவாத மேடை மாதிரி ஒரு கான்டெக்ட்ல தான், ஒரு சூழல்ல தான் இந்த விதமான டாபிக் அட்ரஸ் பண்றேன். அதன் மத்தியில தான் சொல்றாரு, நான் தான் மேய்ப்பேன், நான் தான் நல்ல மேய்ப்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறேன், நான் அவங்கள உங்களோட பிரதிபலிப்பா நிக்கிறேன், பிரதிநிதியா நிக்கிறேன், நான் நிப்பேன், என்னை தாண்டி தானே அவங்கள தொட முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அவங்களுக்காக அப்படி நின்று பேசுறாரு. மெயினா இந்த ஹோல் கான்டெக்ட் யாருக்காக தெரியுமா நடக்குது? எந்த ஒரு கண்டென்ட்ல நடக்குதுன்னா, ஒரு பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கிட்டார். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி. அத இவங்களுக்கு பொறுக்காம கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு கார்னர் பண்ணும்போது, நான் நிப்பேன்டா, இவங்களுக்காக நான் பேசுவேன், இவர்கள் என் பிள்ளைகள், இதெல்லாம் யாரு, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வராரு. அங்கதான் இந்த வசனம் கண்டினியூ ஆகுது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் மெசேஜ்ல வாழ்க்கை கொடுக்க வந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. யோசிச்சு பாருங்க எங்க இருந்து இது ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது பிறவி குருடன், அவன் வாழ்க்கையில வந்து அவன் எதையுமே பார்த்தது கிடையாது. அதாவது சில பேருக்கு நடுவுல பார்வை போலாம், அதுல தட் மேக்ஸ் சென்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு பார்வை அறிந்து இதுல உலகம் எப்படிதான் தெரிஞ்சு ஒருத்தருக்கு கண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் வந்தா அவங்களுக்கு ஓ இப்படிதான் இருந்துச்சுல, நிறைய மாறிச்சுல உலகம் அப்படிதான் தெரியும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பிறவில இருந்து. அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்ன்ற வேர்டோடைய அர்த்தம் மைண்ட் பி நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணும்னா, அந்த குருடனுக்கு பார்வை கிடைக்கும் போது அவன் லைஃப்லெஸ்ஸா தான் இருந்திருப்பான். அவன் வந்து எஸ் ஹி இஸ் அலைவ், அவன் உயிரோட இருக்கான், எல்லாரும் மாதிரியும் இருந்திருக்கலாம், போலாம் வரலாம், வாட் எவர் ஹி மைட் ஹவ் டன். பட் அவனுக்கு ஒரு விஷயம் எல்லாரும் மாதிரியும் இருக்கு இல்ல அப்படின்றது என்ன தெரியும்னா, எல்லாரும் பாக்குறாங்க, எதோ பேசுறாங்க, எதோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உலகம் ரொம்ப அழகுன்னு சொல்றாங்க, குயில்ன்றாங்க, அந்த சத்தம் என்கிட்ட கேக்குது, குயில் எப்படிதான் இருக்கும், காக்கா எப்படிதான் இருக்கும், அப்போன்னு சொல்றாங்க, என்னால தொட்டு பார்க்க முடியுது, ஆனா அதை நான் சாப்பிடுறேன், டேஸ்ட் தெரியுது, எப்படி இருக்கும், ஒயின் திராட்சை ரசம், இது இது நல்ல ருசியா இருக்கு, இது என்ன கலர்ல இருக்கும், கலர்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒண்ணுமே புரியாத அளவுக்கு ஒரு லைஃப்லெஸ்ஸா இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு 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 நிமிஷத்துல வெகு சில வினாடிகள்ல பார்வையை கொடுத்து அவனுக்கு வந்து ஜீவனை உண்டு பண்ண வந்தாரு. அது பரிபூர்ணப்பட்டது. அந்த பரிபூர்ணப்பட்டதை வந்து அநேகரால ஜீரணிக்க முடியல. இப்போ ஒரு சகோதரி சாட்சியில சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு பட்டாக்கடிச்சது வந்து அநேக பேரால ஜீரணிக்க முடியல. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்தது, ஊர்லயே இல்ல அவங்க எல்லாம் வந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்றாங்க, எஸ்ஐசி எல்லாம் அவங்க ரெகுலரா மெசேஜ் கேட்கறாங்க. ஒரு வாட்டி ஃபீட்பேக் எல்லாம் அமிச்சாங்க. எனக்கு அப்பதான் தெரியும், ஓஹோ நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, எஸ்ஐசில லிஸ்ட்ல இல்லைன்னு பார்த்தா நீங்க கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வார்த்தையை கனப்படுத்துற ஒவ்வொருத்தருக்கும் நன்மையும் கிருபையும் பின்தொடரும், ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நான் சாட்சி, என்னோட சேர்ந்த அனைவரும் சாட்சி. ஸோ உங்களை பார்த்து கர்த்தர் செய்யற நன்மைகளையும் கிருபைகளையும் பார்த்து யாருன்னா வைத்தறிச்சல் பட்டாங்கன்னா கண்டுக்காம விடுங்க. நீங்க 9வது அதிகாரம் தயவு செஞ்சு படிங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதுல அந்த குருடன் பேசுறான் தெரியுங்களா, நேற்று நான் படிச்சேன், எங்க பாஸ்டர் சொன்னார் வீட்டுல போய் படிங்க, நான் படிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. என்ன தெரியுமா பண்றான் அந்த 9வது அதிகாரத்துல வந்து, நான் இப்ப டைம் இல்லை, நம்ம வேற கான்டெக்ட் இது, நான் ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன். கூப்பிட்டு அவனை எத்தனை வந்து உயிரத்து கேள்வி கேட்டுக்கிறாங்க, யார் உன்னை குணப்படுத்தினா, எனக்கு தெரியாது, ஆனா குணப்படுத்தினாங்க, அவர் இயேசுன்னு சொல்றாங்க, நீ அவரை இப்படி இருக்கிறியா, அவர் வந்து பாவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியா அப்படின்னும் போது, அவர் பாவியோ பாவி கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒண்ணு எனக்கு தெரியும், நான் பார்வை இல்லாத எனக்கு பார்வை கிடைச்சிச்சு, பாவி எப்படி பார்வை கொடுக்க முடியும்,
ஆண்டவர் எப்படி பாவியுடைய சத்தத்தை கேட்பாருன்ற மாதிரி ஒரு குருடன் இந்த பரிசேயர் சர்ச்சையெல்லாம் பைபிளை அந்த தோராவை கரைச்சு குடிச்ச ஆட்கள் இவனுங்களை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு, டேய் நீ எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வெளியே போடான்ற அளவுக்கு ஒரு சுட சுட ஆர்குமெண்ட்ல அவனை தள்ளிடுறாங்க. அவனுக்கு ரொம்ப பெஜாராயிடுச்சுன்னா ஒரு அற்புதம் பெற்ற கர்த்தருடைய ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், இவங்களை பொறுத்த வரைக்கும் மைட் பி சீஷர்கள் கேட்கறாங்க இல்லையா, எதன் நிமித்தம் இவர் இப்படி இருக்கிறாரு? இவர் செஞ்ச பாவமா இல்ல இவங்களுடைய பெத்தவங்க செஞ்ச பாவமா, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, யார் செஞ்ச பாவம் இல்ல ராஜா, தேவனுடைய நாம மகிமை பண்ணோன்று இதை நான் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பதில் அவர்களுக்கு மாத்திரமல்ல, மெயினா அந்த பதில் யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்னா இந்த பரிசேயர்கள் தான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த பழைய ஏற்பாடு, அந்த நியாய பிரமாணங்கள், அந்த பிரமாணங்களை பிடிச்சி வச்சுட்டு எஸ் போட்டிருக்குதான் நிறைய இடங்கள்ல, இதன் நிமித்தம் இது நடக்கும், இந்த பாவத்தின் சம்பளம் இந்த மரணம், இந்த வியாதி, இந்த சாபத்துல இருந்தா இதெல்லாம் நடக்கும்னு இருக்குதான். பட் இவங்க அதே வச்சு ஜட்ஜ் பண்ணும் போது, இயேசு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அதே அர்ச்சமாவை அரைக்கும் போது ஆண்டவர் தெளிவா அட்ரஸ் பண்றாரு, இல்ல தேவனுடைய நாமம் மகிமை பண்ணும், அதற்காக நான் இந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்ற. பரிசேயருங்க இன்னொரு விஷயம் அவங்களை பத்தி, இவங்க ஏன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ற சொல்லிடுறேன். ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு நபர்கள். ஓகேவா, அவர் சாம்பிள் சொல்லிட்டா. ஆண்டவர் இது நிறைய பேருக்கு புதுசா இருக்கு, எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆண்டவர் லாசரை 4 நாள் கழிச்சு எழுப்புறாரு இல்லையா. ஏன் 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, நான் நினைச்சேன் அவருடைய பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்த, அவர் இன்டென்ஷன்ல ஏதோ ஒரு காரணத்துக்காகன்னு என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த பரிசேயர்கள் அப்படின்னா, இதுக்கு முன்பதாக ஆண்டவர் நிறைய பேரை ஹீல் பண்றாரு, மரித்தோரை எழுப்புறாரு. ஓகேவா, லாசருக்கு முன்பதாக எழுப்பியிருக்கலாம். அந்த நாயினூர் விதவை, அதே மீன் அவங்களுடைய பையன், இதெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா. உனக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க ரிப்போர்ட்ஸ்ல எழுதும் போது, ஆமா இவர் குணப்படுத்த மரித்தோரை எழுப்பதெல்லாம் உண்மைதான், ஐ விட்னஸ் எல்லாம் இருந்திருக்குது. ஆனா என்ன நடக்குது, என்ன எப்படி அவரை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க யூதர்களுடைய அவங்களுடைய அவங்களுடைய பாரம்பரியத்தின்படியா இல்ல அவங்களுடைய ரூல்ஸ் படி ஒரு ஆவி, ஓகேவா, இது நமக்கு பொறுத்திக்காதீங்க, தயவு செஞ்சு யாரும் பயந்துடாதீங்க. அவங்க ஃப்ரேம் பண்ணது என்ன அப்படின்னா, இயேசுவை இவர் எப்படி திறமா உயிரோடலாம் எழுப்புறாரு, ஒரு நபர் மறித்த பின் 3 நாட்களுக்கு அந்த ஆவி அவங்க அந்த பிளேஸை சுத்தி இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சீக்கிரம் அந்த ஆவியை எடுத்துட்டு ஏதோ பண்ணி இவர் அந்த உடம்புல திணிச்சதுனால உயிர் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒட்டாங்க இவர் மேல. இவரால இவ்வளவுதான் முடியும், செத்து போனா ஆவி அங்கேதானே சுத்தி இருக்கும், எப்படியோ உயிர் குத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரு இந்த சரிசெய்யங்க இவங்க ஃப்ரேம் பண்ணதுனால என்ன பண்ணிருக்காங்க தலைவர். இது ஹிஸ்டரி, ஓகேவா, இது பைபிள்ல பேக்கப் கிடையாது. ஸ்காலர்ஸ், நீங்க ரிசர்ச் பண்றவங்க என்னதான் நடக்குது, ஏன் 4 நாள் ஃபைன் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் நன்மையும் கிருபையும் அவர் செய்யறாரு மக்களுக்கு. இவங்களுக்கு பொறுக்கல இல்லையா, அவர் மேசியான்னு ஒத்துக்க முடியல, அவர் அற்புதம் செய்யற ஒத்துக்க முடியல. லேபிள் பண்றாங்கன்னா லேபிள் பண்றாங்கன்னா இவர் பாவியின் சிநேகிதன், ஓகேவா, பாவிகளுடைய நண்பன் லேபிள் பண்றாங்க. பாவிகளின் நண்பன் எப்படி இருப்பாரு, அவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, ஆனா பாவிங்க என்ன பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஓகேவா, ஹி வாஸ் ஹேங்கிங் அவுட் வித் சின்னர்ஸ். ஓகேவா, அவர் பாவம் நடக்கிற இடத்துல மோஸ்டா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த பாவிங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றானுங்க. பாவிகள்னா மைட் பி அங்க இருக்கிற நிறைய பாவிகள் இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல, நம்மள மாதிரிதான். அவங்க எங்க உட்காந்து சாப்பிட்றாங்களோ இவர் தனியா அப்படியே பசுத்த உடைகளை அணிந்து கொண்டு, நீங்களும் ரபிகளா, நானும் ரபி, வாங்க நம்ம சாப்பிடலாம், அப்படி போயிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்திருப்பானுங்க, மற்றவங்க எல்லாம் கேவலமா பார்த்துட்டு, அவர் யாரு இவங்க கேவலமா பாக்குறான், அவங்கள தோல் மேல கை போட்டு, என்ன ப்ரோ சாப்பிட்டியா, என்ன நான் எத்தனை வந்துக்கிறேன், நீ சாப்பிட்டு வா, ஷேர் பண்ணி சாப்பிடலான்ட்டு அந்த ஐக்கியத்துல ஒன்றிணைந்து இருக்குது. இவங்க புரிய மாட்டேங்குது. இவர் எந்த விதத்திலையும் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணல. இயேசு அவருடைய பிரசங்கங்கள்லாம் வெரி கிளியர் அண்ட் டிட்டர்மைன். பரலோக ராஜ்யத்தை பத்தின சுவிசேஷம் எந்த இடத்துலயும் யூ கேன் சின், நீ எப்படி வேணா உன் வாழ்க்கை வாழலாம், என்ன வேணா பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் எங்கேயுமே பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணல, பாவத்திற்கு முட்டு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. பிரசங்கம் வயசு, அவருடைய வாழ்க்கையின் வயசு வெரி வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, என்னன்னா பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது. இவர் மேல இவரை லேபிள் பண்ணா இவர்கிட்ட குறை பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவருடைய கிரியைகள் இருக்குல்ல, இவர் பாவியை கூட சேர்றாரு, அவனு கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிறாரு, அவங்க கூட தான் உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, போறாரு, வராரு, கொள்றாரு, என்ன புரியலையேன்ற மாதிரி இவர் லேபிள் பண்ணே இருக்கிறானுங்க. பாவியோடைய சிநேகிதன், இவன் பிசாசு பிடிச்சவன், அந்த மாதிரிலாம் லேபிள் பண்றாங்களா. அந்த ஒன் ஆஃப் த லேபிள் இவரால் என்ன 3 நாள் ஆவி எங்க சுத்தம் அந்த டைம்ல எழுப்பிட்டுறா சொன்னது விளைவாக தலைவர் பார்த்தாரு, ஓஹோ அப்படி வைக்கிறேன் எனக்கு செக்கு, இப்ப நான் யாருன்றத தேவனுடைய நான் மகிமை கண்டு இன்னும் அவருடைய வல்லமை என்னன்று நான் அறிவிக்கிறேன்ற விளைவாதான் 3 நாள் கடந்து 4வது நாள் என்றாகிறாரு. அவர்களுடைய
அந்த மனநிலையின்படி 3 நாள் தான் ஆவி அங்க இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். 4வது நாளுக்கு சீனே இல்லைன்னு தான் தலைவர் உள்ள இறங்குறாரு, லாசரோட மிராக்கல்ல 4th டே வந்து எழுப்புறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைகால் புரியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த பரிசேயர்களை பத்தி ஏன் இவங்களை ரொம்ப டேஞ்சர்னு. என்ன அப்படின்னா, பாவத்தால இயேசுவை நெருங்க முடியல. ஓகேவா? இயேசு வெற்றி சிறந்தார். மரணத்தினால இயேசுவை வெல்லம் இல்லை, மரணத்தை இயேசு வெற்றி சிறந்தார். ஆனால் இயேசுவை அவருடைய அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல அதிகமா டிஸ்டர்ப் பண்ணது யார் தெரியுமா? பிசாஸ் ஆனவன் கிடையாது. ஆனவன்லாம் அப்படியே போனவன். அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த 40 நாள் அந்த ஒரு உபவாசம் பண்ணும்போது வந்து சோதிக்கிறான் இல்லையா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட லைவா வந்து இந்த சீனே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தலைவன் இவர்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது, தலைவன் கிட்ட நம்ம ஆட்கள் அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிசாசோடைய தந்திரங்களால வேதம் தெரியவங்களுக்கு ரிலீஜியஸ் பீப்புள், ஓகேவா, இவங்க வந்து நல்லவர்கள் தான். அதுதான் பிரச்சனையே. ரொம்ப நல்லவன். எந்த அளவுக்கு இவனுக்கு ரொம்ப நல்லவன் அப்படின்னா, பைபிள் தெரியும், லாஸ் தெரியும், சட்ட திட்டங்கள் தெரியும், வேத சட்ட திட்டங்கள் தெரியும். இதெல்லாம் ரொம்ப உள்ள வாங்கினதுனால மோசே தான் இவங்களுடைய கடவுள் மாதிரி. ஓகேவா? மோசே தான் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன். கடவுள்னு சொல்ல முடியாது, யெகோவா தேவன் தான் அவங்களுடைய கடவுள். மோசே தான் இவங்களுக்கு தி பெஸ்ட், தி லீடர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவங்க வேற யாரையும் அந்த மாதிரிலாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க 9வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கனாலே அதுல தெரியும், டேய் நாங்க மோசையோட ஆளுங்கடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து வாய் விடுறாங்க. நீ வேணா இந்த இவர் இருக்கிறார்ல, ஏசு பின்னாடி வேணா நீ சுத்து, நான் அவருடைய சீசன்லாம் கிடையாது. இவரு இவருன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுருவாருன்னா, இந்த பிளைண்ட் மேன் அந்த ஹீல் பண்ணப்பட்டார்ல, அவர் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டுருவாருன்னா, அந்த 9th சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இவ்வளவு கேள்வி கேட்கறியே, இதை பாரு, சுக பெற்றது நானே கம்மன் இருக்கிறேன், நீ இவ்வளவு கேள்வி கேட்கறிய, நீ என்ன அவருடைய சீசனா அப்படின்னு கேட்கும் போது இவங்க யாரை பார்த்து சீசன்ற, நான் இவன் சீசன்லாம் கிடையாது, நாங்களாம் மோசையோடைய சீசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகிறத பாக்குறோம். எந்த அளவுக்கு இந்த பரிசேயர்கள் திருட, ஏன் சொல்றேன், ஏன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு இல்லையா? எப்படி ஒரு மனுஷங்களை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தகப்பன் திருடன்ற ஒரு லேபிள் பண்ண முடியும்? ஏன்னா இவங்க அவ்வளவு லேபிள் பண்றாங்க, பாக்குறாரு ரொம்ப அதிகமா டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தா இது ஒரு பொறுக்க மாட்டேங்குது, அவனுங்க செஞ்சா அது நல்லது, ஆனா இவர் செஞ்சா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அநேக அற்புதங்கள் வந்து ஓய்வு நாள்ல நடத்தப்படுது. இவங்களுக்கு தலைக்கால புரியல, எப்படின்னா இவரு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அற்புத அடையாளங்களை வந்து ஃபேக்குன்றாங்க, உயிர்த்தெழுதலையே ஃபேக்குன்ட்டாங்க, பாடியை தூக்கின்னு போயிட்டாங்க சீஷர்கள் சொல்லிட்டுலாம் ஃபேக் அலிகேஷன்ஸ் எழுதுறாங்க. இது போல் நிறைய விஷ வேலையை பார்த்த நபர்களை தான், அவனுக்கு நல்லவங்களா இருக்கலாம், யாரு அவங்களுக்கு மட்டும் நல்லவங்க, ஆண்டவரோட பார்வையில சுயநீதியில இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து சுயநீதி நிறைந்தவர்கள், பிறரை ஜட்ஜ் பண்ணுவாங்க, பிறர் ஆக்கினை எத்திப்பாங்க, பாவிங்களை பாவிகளாவே வச்சுக்கணும், அப்பதான் இவங்க கலா கட்ட முடியும், ரொம்ப வெளியே போய் நடிப்பானுங்க. இந்த அப்படியே ஆண்டவர் திட்டுறாருல, டாடா கிடைக்கிறது, போ கதவை சாத்தின்னு உள்ள ஜோம் பண்ணு, சும்மா மக்களுடைய பார்வைக்கு வந்து மார்க்கெட் பிளேசஸ்ல வந்து அப்படியே கையை தூக்கி ஜோம் பண்றது, இந்த கதையை வேணாம். ஏன் அட்ரஸ் பண்றாருன்னா இவங்களை பார்த்து தான். ரொம்ப அதிகமா ரிலேஷன்ஷிப்பை மையப்படுத்தாம, கடவுளுக்கும் நம்மளுக்கும் ரிலேஷன்ஷிப்பை மையப்படுத்தாம எதை மையப்படுத்தினாங்கன்னா ரிலிஜியனை மையப்படுத்தினாங்க. அந்த யூத மதம், அந்த அந்த ரிலிஜியனை அவங்க மையப்படுத்தி அது மேல அதிக ஃபோக்கஸ் இருந்ததுனால எது முக்கியம், ஆத்மா தான் முக்கியம் இல்லையா? அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லையா, ஓய்வு நாள்ல ஒரு அனிமல் வந்து ஒரு ஆடோ மாடோ கிணத்துல வந்துச்சு, நீ தூக்க மாட்டியா? அப்படிதான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு மனதுருக்கம் தேவை, இவங்களுக்கு இந்த நாள்ல ஹீலிங் தேவை, ஓய்வு நாளா இருந்தா சோ வாட் அப்படின்னு கேட்டது எல்லாமே எதுக்கு குறிக்குதுன்னா, கர்த்தர் ஹியூமன், இவ்வளவுதான் லிங்க். நடுவுல உன் பாரம்பரியம், உன் நியாயப்பிரமாணம், ஆஃப்கோர்ஸ் நான் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன். ஓகே, அவர் தான் வார்த்தையாக தேவன் இல்லையா? அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை வந்து அழிக்கல, நான் நிறைவேற்ற வந்தேன். அப்படின்னா என்னன்னா, அதுக்கு முன்பதாக நிறைவேற்ற வந்தேன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் வாஸ் இன்கம்ப்ளீட் வித்வுட் ஜீசஸ். ஓகேவா? ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து ஆண்டவர் கொடுக்கும் போது அது கம்ப்ளீட்டா தான் வந்துச்சு. மனுஷர்கள் அதை ரிசீவ் பண்ணும் போது, இவனுக்கு இஷ்டத்துக்கு அதை திருப்பும் போது, வெவ்வேறு லீடர்ஸ் வந்து ஆட்சி செய்யும் போது வெவ்வேறு விதங்கள்ல வந்து இந்த நியாயப்பிரமாணமே யாருக்காக கொடுக்கப்பட்டது? மக்களுக்காகவும் மக்களுடைய டிசிப்ளின்காக கொடுக்கப்படுது. மக்கள் நல்வழி பண்ணோன்னு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் தான் நேசிக்கிற பிதாவாகிய தேவன் ரொம்ப ஃபுல் ஆஃப் லவ் இல்லையா? அவர் நேசிக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நியாயப்பிரமாணமே பிரச்சனையா இருக்கிற பட்சத்துல நியாயப்பிரமாணத்துல இருந்து விடுவிக்கணும் இவர்களை. இந்த பரிசேய சத்தியம் கிட்ட இருந்து விடுவிக்கணும். பரிசேயர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுன்னு மனுஷங்களை ரொம்ப தான் நேசிக்கிற பிள்ளைகளை ரொம்ப துன்புறுத்துறாங்க, தொந்தரவு பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கையமையமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரம் பண்ண அந்த ஸ்திரீ கல்லெறிந்து செத்துருக்கணும் அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு சாவல. ஒரே ஒரு விஷயம் தான், நியாயப்பிரமாணம் எப்படி வந்து நின்னது, கல்ல கையில வச்சிருந்தாங்க, கிறிஸ்து இப்படி வந்து நின்னாரு, சிலுவையில எப்படி இருந்தாரு, அதே மாதிரிதான் அவங்களுக்கு டிஃபென்ஸ்ல வந்து நின்று இருப்பாரு. நான் நம்புறேன். என்னை தாண்டி தான் உங்களை தோணும், அதுதான் பேசிட்டு இருக்கேன்.
ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன்னா, இந்த திருடன் என்ன பண்றான், இந்த பரிசை என்ன பண்றான்னா, ரெடியா கையில கல்லை வச்சுன்னு வெயிட் பண்றான். யாரை எப்ப அடிக்கலாம், யாரை எப்ப அட்டாக் பண்ணலாம், எந்த பாஸ்டரை டார்கெட் பண்ணலாம், எந்த ஊழியக்காரனை டார்கெட் பண்ணலாம், எந்த விசுவாசியை டார்கெட் பண்ணலாம், எந்த கிறிஸ்டியனை டார்கெட் பண்ணலாம், யாரை பாவைன்ற கல் அடிக்கலாம், யாரை வேசின்ற கல் அடிக்கலாம்னா அவனுடைய இன்டென்ஷன் ஃபுல்லாவே மோர் தென் மீ பீங் ஓகே, மீ பீங் பியூர், மீ பீங் ஹோலி. அதாவது இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இது நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் நீதியா இருக்கேன், நான் ஆண்டவரோடு உறவுல பலப்பட, நான் விக்கிரகாராதனை பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை நான் கடைப்பிடிக்க ஆண்டவர் கொடுத்தாரு, நான் நல்லா இருக்கேன், கர்த்தரோடு நம்ம ஸ்தோத்திரம்ன்ற கான்செப்டை மாத்தி நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீங்களாம் இல்ல, அதனால நான் சட்டத்தை கையில எடுக்கிறேன்ற மாதிரி பிறரை ஆக்கினை தீர்க்கிறதற்கு அதிகமாக இவர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த பரிசேயர்கள். அதன் விளைவாக கர்த்தருக்கும் மனிதருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப அடிப்பட்டது. எந்த அளவுக்கு அடிப்பட்டதுன்னா, நம்மள மாதிரிதான் இல்லையா. நம்மளுக்கு இது முன்பதாக இந்த நியாயப்பிரமாணத்தின் போதனைகள் நமக்கு வரும்போது, புதிய உடன்படிக்கை நமக்கு தெரியாத காலகட்டத்துல நியாயப்பிரமாணத்தின் போதனைகள் மாத்திரம் நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா, ஃபாதர் காட், பிதா அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரி நடுக்கம் வந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு பயபக்தியா பிரதர்? பயபக்தி கிடையாது, வெறும் பயம். அடிப்பாரு, மூஞ்ச உடைப்பாரு, திட்டுவாரு, கடிந்து கொள்வாரு, மிதிப்பாரு, பொழப்பாரு. நானும் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன். இப்ப நான் ஃபீல் பண்றேன், நான் வேதத்துல இருந்து தான் பேசினேன். ஆனா எதை பேசிட்டேன் அப்படின்னா, அவருடைய ஒரு கிளிம்ஸ பேசிட்டேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. சிஎம் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அப்பா, ஓகேவா, ஆனா சிஎம் கூட. சோ இப்ப நான் வந்து உதயநிதி அவர்கள் இடத்துல உங்களை வச்சுக்கோங்க, ஓகேவா. சிஎம் இடத்துல தகப்பனாகிய தேவனை நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், அவர் சிஎம், அவருக்குரிய கணம், அவருக்குரிய மரியாதை, அவர் நினைச்ச என்ன வேணா பண்ணலாம், அவருக்கு அவ்வளவு எல்லா விதமான அத்தாரிட்டியும் இருக்கு, எல்லா விதமான பவரும் இருக்கு. நீங்கள் பிள்ளைகளா இருந்தாலும் உங்க மேலேயும் அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது உண்மையா பொய்யா? 100% உண்மை, ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் ரீதியா, நியாயப்பிரமாண ரீதியா, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ரீதியா, நான் இப்ப சொன்ன இல்லஸ்ட்ரேஷன் உட்பட சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் சிஎம் என்ற அதிகாரத்துல தன் பிள்ளையா இருந்தாலும், அவர் சட்டத்திற்கு விரோதமா எதனா பண்ணாலும் அவர் மேலையும் அதிகாரம் வைக்க, அவர் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்க, அவரை சட்ட ரீதியா எல்லா விதமான காரியத்துக்கும் உட்படுத்த எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் அநேகர் இந்த நியாயப்பிரமாண போதனை கொடுத்தாங்க. ஒண்ணு சொல்ல தவறிட்டாங்க. என்ன அப்படின்னா, சிஎம் தான், ஆனா இவருக்கு அவர் அப்பா, ஓகேவா. ஒரு மேடை நாகரிகம் கருதி சில இடங்கள்ல தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரே தவிர, வீட்லயே உட்காந்துன்னு அப்பா சாப்பிட்டு இருக்காரு, டைனிங் டேபிள் உட்காந்துக்கிறாரு சிஎம். உதயநிதி அண்ணா போய் தலைவர் அவர்களே ஆக அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரா? இல்ல, நாங்கப்பா எப்படிப்பா போகுது, ஹெல்த் நல்லா இருக்காப்பா, இப்படிதானே இருக்கும். அப்பா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருப்பாரு? வாங்க டெப்டி, எப்படி இருக்கிறீங்க, என்ன போகுது, அப்படி நம்ம ஃபார்மலா பேசுவாங்களா? எப்படி இருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், ஓகே, அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் பார்த்த விதத்துல, ஓகே, அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்த்த விதத்துல, நாடா எப்படா போகுது, ஏரியா எப்படி இருக்கு, ஒய்ஃப் நல்லா பாத்துக்கிறியா, எப்போ வெளியே போற, எப்போ இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், ஏன்னா ஊருக்கு போயிட்டு வர வேண்டும். ஒரு தகப்பனா அவரு சிஎம் தான், அங்கேயும் மாறல, ஓகேவா. சிஎம் என்ற பவர்லாம் கைட்டு வச்சுட்டு பேசல, அது பாருன்னு இருக்கும் ஒரு பக்கம். அது பவர், அதிகாரம், அத்தாரிட்டி, ஆளுமை, மேன்மை மக்கள் கொடுத்தது, ஓகேவா. அது எங்கேயுமே யாரும் பிரிச்சிட முடியாது. சிஎம் குள்ள தகப்பனும் இருக்கிறார். உதயநிதி அண்ணாக்கு இப்ப ஆட்சியில இல்லைன்னு வைங்களேன், போன வருஷம் லாஸ்ட் 5 years ஆட்சியில இல்ல. அப்போ அவரு உதயநிதி அண்ணாக்கு யாரு? சிஎம்மா கிடையாதே, அது ஆட்சியில இல்லையே. அப்போ எது எது அடித்தளம், எது 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 பேஸ் அப்படின்னா, அப்பா என்ற உறவு தான் பேஸ். குழந்தை பிறந்ததுல இருந்து அப்பா, நாளைக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்பா. இவர்கள் காலத்திற்கு அப்புறமும் கூட அடுத்த தலைமுறை வந்தாலும் இவர்களுடைய அப்பா அவருன்னு தான் சொல்லுமே தவிர இவருடைய சிஎம் அவர்கள்னு சொல்ல போறது இல்லை. சோ எது பேஸ் அப்படின்னா, ஃபாதர் காடோடைய ஹார்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் பிதா, ஓகேவா. அதனாலதான் அவர் கூப்பிடும் போதே பாருங்க, பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன். ஆனா வாட் தே ஃபெயில் டு அட்ரஸ் இஸ், பழைய ஏற்பாடுல அநேகர் வசனம் இருக்கு இல்லையா, நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு,
அவர் கணத்துல எதிர்பார்க்கிறார் தான். ஆனா ஒரு விதமான எந்த விதமான ரிலேஷன்ஷிப் அதிகமா காடோடைய ஹார்ட் சீக் பண்ணுச்சு அப்படின்னா, மக்கள் கிட்ட பிதா, குமாரர்கள், குமாரத்திகள், ஓகேவா? அத தவிர அதுதான் பேஸா இருந்திருக்கணும். அதுக்கு மேல மரியாதை, அதுக்கு மேல ஹோலினஸ், அதுக்கு மேல அவருடைய பக்தி வைராக்கியம். அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக எதை வேணா பண்ணுவாரு, உலகத்தையே திருப்புவாரு, எதை வேணா மாற்றுவாரு, எந்த ஊரை வேணா அழிப்பாரு. இஸ்ரேல் ஜனத்துக்காக ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே அவர் அழித்து தான் ஜனத்தை மீட்டுக் கொண்ட ஒரு ஹீரோ. அது சத்தியம், அது உண்மைதான். ஆனா எது பேஸு? என் குழந்தைங்க அழுது பெருமூச்சை கேட்டு, பிள்ளைகளின் தான் நேசிக்கின்ற மக்களின் பெருமூச்சை கேட்டு ஒரு ஊரி அழிச்சார், ஒரு கூட்ட ஜன கூட்டத்தையே அழிச்சார். சோ இது எல்லாமும் உண்மைதான். சத்தியம் பேஸ் எங்க இருக்குன்னா, ஃபாதர் காட் அவருடைய அன்புல தான் இருக்கே தவிர அதை தாண்டி இல்லை. ஆனா அநேகர் பரிசேயர்களை போல இன்றைக்கு வரைக்கும் இந்த புதிய உடன்படிக்கையோட கிளாரிட்டி கிடைக்காதவர்கள், அவர்கள் தப்பானவர்கள் கிடையாது. உங்களுடைய சபை போதகர் அதுவா இருந்தாலும், அது போன்ற ஒரு இதுல இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், ப்ளீஸ் கிவ் தம் சம் டைம், ப்ளீஸ் லவ் தம். ஓகேவா? ஏன்னா நீங்க வெளியிடங்களுக்கு போறீங்க, இது போன்ற மெசேஜஸ் கேட்குறீங்க, ஆன்லைன் மெசேஜஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா, எங்க ஐயா போதிக்கிறது மாத்திரம் கடவுள் இல்லை, கடவுள் ரொம்ப பெரியவர். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அநேகர் வந்து பர்சனலா எக்ஸ்ப்ளோர் பண்ண காடோடைய குட்னஸ் அதிகமா தெரிய வருது. ஓகேவா? நானுமே இதுக்கு முன்பதாக நான் இருந்த சபையில இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நல்லவர்னு தெரியும், எவ்வளோ நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஓகேவா? கர்த்தர் வைராக்கியமானவர் தெரியும், அதோடைய அந்த டீட்டெயிலிங் டெப்த் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகேவா? ஆனா எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு நல்லவர்ன்ட்டு எனக்கு வந்து வெளி சத்தியங்களை கேட்கிறவருக்கு எனக்கு பர்சனலா தெரிய வரல. என்றைக்கு நான் வந்து ஒரு பேரியர் மீறி வெளி சத்தியங்கள் வரட்டுமே, ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி என்ன நம்மள கன்ஃபியூஸ் பண்ற முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்ல கர்த்தரை நம்பி ஒரு தாகத்தோடு ஒரு தேடுதலோடு நான் சத்தியங்களை கேட்க 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 கேட்க, எஸ்பெஷலா ஃபாரின் பிரீச்சர்ஸ், ஓகே, பாஸ்டர் ஸ்டீவன் ஃபோர்டிக், அது போன்ற நல்ல மனிதர்கள், பிஷப் டிடி ஜேக்ஸ், இங்க நம்ம ஊர்ல ஜான் ஜபராஜ் அண்ணா, அவங்களாம் புதிய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பேசி தர்மடி வாங்கினாங்க, வாங்கி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனா வெளிப்பாடு கிடைச்சதா அப்படின்னா கிடைச்சது. அதுல இருந்து எதை எடுத்துக்கணும், எதை ஃபில்டர் பண்ணணும் அனலைஸ் பண்ணி இன்றைக்கு நிறைய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பேசுற அநேக போதகர்கள் வந்துட்டாங்க. க்ளோரி பீ டு ஜீசஸ். நம்ம கிரேஸ்வின் அண்ணா இருக்கிறாரு பெங்களூர்ல இருந்து, பாஸ்டர். சோ அது போன்ற நிறைய பேர் இப்போ வந்ததுனால நிறைய சத்தியங்களை கேட்கும் போது, ஓ அப்ப இதுதான் ட்ரூத். அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது அதுவும் ட்ரூத் தான். ஆனா அது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சர்ஃபேஸ் லெவல். உள்ள நீச்சல் ஆழம் போனோம்னா ஆண்டவருடைய அன்பை வந்து அதிகமா ருசி பார்க்க முடியுது. சோ இயேசு இந்த உலகத்திற்கு வந்த ஒரு முக்கியமான ரீசன், ஃபாதர் காட மக்களுக்கு புரிய வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் டைம் எடுத்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரஷ் பண்ண விருப்பப்படல, திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த வசனத்தை தாண்டவே இல்லை, 3 வாரத்துக்கு 10வது வசனம் தான் அப்படின்னாலும் ஐ எம் ஓகே டு ஷேர். பிகாஸ் எந்த பஸ்ஸையும் நம்ம பிடிக்க போறது இல்லை. ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுனால போதும். இன்றைக்கு எதை குறிச்சு நான் பார்க்க போறேன், அநேக ப்ரிப்பரேஷன்ல வந்தேன். பரிசேயரை தாங்க திருடனாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு போயிடலாம் நான் சாவே என்ன சொன்னாரு, பரிசேயர் யாருன்னு நீ சொல்றா, ப்ரீச் பண்ணு. நீ வந்து திருடன் பிசாசுன்னு சொல்லிட்டு அவனுடைய சீரியஸ்னஸ் ப்ரீச் பண்ண. பிசாசுன்னு நான் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் இல்லையா 2 வாரம் முன்னாடி, அது எல்லாத்தையும் அந்த பிசாசுன்ற வார்த்தையை மாத்திட்டு பரிசேயன்னு வைங்களேன், எல்லாமே பொருந்தும். அப்ப எவ்வளவு டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. அந்த பரிசேயர்கள் உங்களை சுற்றியும் இருக்கிறார்கள், இருப்பார்கள். லைஃப் லாங் அவங்க டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இயேசுக்கும் அதே சோதனை தான். எச்சரிக்கையா இருங்க. பரிசேயர்கள் சொல்லுங்க, யாரு பிரதர் பரிசேயன்? அந்த ஊர்ல வந்து பரிசேயர்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண. நம்ம ஊர்ல யாரு ரிலீஜியன்ல இருக்கிறாங்களோ அவர்கள் பரிசேயர்கள், கிறிஸ்தவ மதம் உட்பட. ஹல்லேலூயா. ஐ எம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் பாஸ்டர்ஸை பத்தியோ ஊழியக்காரர்களை பத்தி மாத்திரம் பேசல. விசுவாசிகள் முரட்டு கிறிஸ்தவர்களாய் மதத்திலே இருப்பாங்க. ஓகேவா? அதாவது சக மனுஷனுக்கு என்ன வேணும், இயேசு என்ன சொன்னாரு, அல்டிமேட் நாங்க பைபிள் லவ், அன்பு செலுத்து. யாரை நேசிக்கணும்? ஃபாதர் ஆண்டவரை நேசி, 2வது ஆண்டவரே பக்கத்துல இருக்கிறாங்களா மனுஷன் நேசி. இந்த அடித்தளத்தை இந்த பேஸை மிஸ் பண்ணிட்டு இது அது அவருக்காக இதை பண்ணு அதை பண்ணு, என்ன ஷூ போட்டு ஸ்டேஜ்ல ஏந்துங்கிறிய. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என் ஒய்ஃப் வந்து இந்த விதமான ரொம்ப ஸ்ட்ராங் டாக்டரின்ல வளர்க்கப்பட்டவங்க தான், வேதம் நல்லா தெரியும். ஆனா ஷூ போடுறது வந்து அவங்களுக்கு பயங்கர ட்ரிகர், பயங்கர டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? ஏன்னா அவங்க வளர்ப்பு அந்த மாதிரி, அவங்க இருந்த சபை அந்த மாதிரி நல்ல சபை தான். ஷூ போட்டுன்னு எப்படி புல்பிட்ல ஏறலாம்? ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு, புல்பிட்டை விட்டுருங்க, ஷூவை போட்டு எப்படி சபைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இது வந்து பெரிய கான்செப்ட் ஆச்சு. இது ரிலேஷன்ஷிப் வித் காட் இருந்தா தானே புரியும். இது டிஃபெண்டும் பண்ண முடியாது, தப்பாயிடும்.
ஓகேவா? விட்டேன். சரிம்மா, உனக்கு புரியலனா விடு. அதெல்லாம் தப்பு கிடையாது. அது எப்படி தப்பு கிடையாது? அவர் பிதாவானால் கனம் எங்கே? மோசேயோட செருப்பு கைட்ட சொன்னாரு. ஆமா, கைட்ட சொன்னாரு. பாயிண்ட் வர பேசுறாங்களே, சரி, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரோஜனம் விட்டுலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏற்காடுக்கு போனோம் ஒரு கேம்புக்கு. குளிர் கிட்ட கட்ட 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 17 டிகிரி நடக்குது, நடுங்குது. ஓகேவா? நடுங்குற செருப்புலாம் போட முடியாது. கம்பல்சரி ஷூ போட்டாகணும். நீங்க புல்பிட்ல ஏறினாலும் சரி, சர்ச் உள்ள போனாலும் சரி, ரூம்லயே இருந்தாலும் சாக்ஸோ ஷூ போட்டு இருந்தா பெட்டர். அப்படி ஒரு குளிர் இடத்துக்கு போயிட்டு ஆராதனை அட்டன் பண்றோம். அவ்வளவு அக்கினியா இருந்துச்சு. சூப்பரா ஊழியம் பண்ணப்பட்டோம், வந்துட்டோம். நான் மறந்துட்டேன். 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன், ஏம்மா நல்லா ஃபயரா பேசுறியே, கேட்டியே, நல்லா பாயிண்ட் பாயிண்டா கேட்டியே, ஏற்காடுல ஆண்டவரோட அபிஷேகத்தை ஃபீல் பண்ணியா? ஃபீல் பண்ணங்க. வெரி குட். ஷூ போட்டுருந்தியா? ஆமா, ஷூ போட்டிருந்தேன். எப்படி வல்லமை வெளிப்பட்டது? உன் மூலியமாவும் ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு. உன் மூலியமாவும் வெளிப்பட்டாரு. ஊழியக்காரன் முன்னாடி நமக்கு வெளிப்பட்டாரு. ஷூ போட்டுன்னு இந்த ஊழியக்காரன் முன்னாடி எப்படி வெளிப்பட்டாரு? உடையுதா? இத பத்தி தான் பேசுறேன். மதம் எதுல ஃபோக்கஸ் பண்ணும்னா, ஊழியக்காரனுடைய கால்ல ஃபோக்கஸ் பண்ணும். ஷூ போட்டுனுக்குறான், செயின் போட்டுனுக்குறான், இங்க இப்படி வெட்டின்னு இருக்கிறான், இங்க கலர் அச்சுன்னு இருக்கிறான் 2 பேருமே, லேடிஸ்க்கும் சேர்த்து. புடவை எப்படி மாட்டிருக்கிறா, சிங்கிள் லேயர்ல புடவை கட்டுறா, இத பண்றா, அத பண்றா, முக்காடு போடல. இப்போ மதம் 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 எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, பரிசேயர்கள் போல வெளியரங்கமான காரியங்களை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. லெகின் போட்டுன்னு வரா, இதை பண்றா, அதை பண்றா, கட்டு வைக்கிறா, இதை வைக்கிறா, அதை வைக்கிறான்ட்டு. ஆ கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? வர்ஷிப் பண்ணிட்டு போறதுக்கு, அவ்வளவுதான். சிம்பிள். வார்த்தையை கேட்க வர்ஷிப். இந்த கான்செப்டை விட்டு ட்ரெஸ் இதை பண்ணாத, இதை பண்ணு, வெள்ளைய போடு, அதை போது, ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு. அவர் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. பட் ஆண்டவர் பார்த்தாருன்னா, டேய் என்னடா என் பேரை சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம், நான் சொல்லவே இல்லையடான்ற அளவுக்கு ரொம்ப வேத வசனங்களே எடுத்துட்டு உள்ள வந்து, எந்த எந்த கான்டெக்ட்ல இதை பத்தி இந்த வசனங்கள்லாம் அருளப்பட்டது, எந்த ஊருக்கு அருளப்பட்டது, இது எந்த விதமான லொகேஷனல் தியாலஜிக்குள்ளேயும் போகாம ஜஸ்ட் வெளியரங்கமா பைபிளை படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதுதான் சத்தியம் அடிக்கிறேன்டான்ட்டு போட்டு கல்லுங்களை வச்சுன்னு மாறி மாறி டமால் டிமால் மூஞ்சி மோகிற பீற அளவுக்கு ஒரு புறஜாதியார் உள்ள வர முடியாத அளவுக்கு. நான் சொல்றேன், கிறிஸ்துவம் எப்படி இருந்துச்சுன்னா புறஜாதியார் வராது. நான் ஒரு 20 இயர்ஸ் பேக் போறேன். ஏன் கிறிஸ்துவுக்குள்ளா நிறைய பேர் வருவாங்க. எப்ப வருவாங்கன்னா, சீக்கிரட்டா வருவாங்க. சீக்கிரட் பிலீவர்ஸ் இன்னமும் இந்தியாவில் அதிகம். ஓகேவா? நிறைய இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா என் ஹஸ்பண்டுக்காக தான் நாங்கள் இன்னும் சபைக்கு வராமல் இருக்கோம். நான் சொல்றேன் 2011 நான் அந்த சம்பவம் சொல்றேங்க. எங்க வீட்டுல நான் எனக்கு ஏசப்பா பிடிக்கும், ஜபங்களை நான் ஜபம் பண்றாருதான். ஆனா எங்க வீட்டுல திட்டுவாங்க, நான் வராம இருக்கேன். ஆனா நான் அவரை நம்புறேன். நம்புனா போதுமா உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்துருவோம். 2011 இந்த டேட்டா. நான் மிஷன் ட்ரிப் போகும்போது இப்ப 2026 15 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை சீக்கிரம் பிள்ளைங்க சொன்ன இருக்காங்க. ஏன் தெரியுமா நிறைய பேரால் இன்னும் சர்ச்சுக்கு வர முடியல? இது போன்ற பரிசெயர்கள் இன்னும் சபையில இருந்துருக்காங்க. எச்சரிக்கையா இருக்கு. ஆண்டவர் அவர்களை பார்த்து திருடன் தான் அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். எதை திருடுறான்? ஒரு 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 சந்தோஷமான சூழ்நிலை திருடுறான். ஒரு பொண்ணு வருது, சந்தோஷமா அது சபைக்கு வருது, ஆண்டவர் ஆர்ப்பரிச்சு ஜாலியா வருது, நல்லா ட்ரெஸ் பண்ண வருது, லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஒரு லேயர் அதிகமா போட்டு வச்சு மாட்டினடா பம்பர கட்ட மண்டியான்ட்டு போட்டு வாசல்லயே வச்சு, என்ன இப்படி லிப்ஸ்டிக் போட்டுக்கிற கிளி மாதிரி இருக்கிற பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வழியாக்கி அந்த பொண்ணுடைய மனநிலைக்கு நான் போறேன் இப்போ. ஓகேவா? நான் அவங்களுடைய எம்பத்திக்கு நான் எம்பத்தைஸ் பண்ணோம் இல்லையா? ஒரு ஊழியக்காரனா, நானும் ஊழியக்காரன் இல்லையா, நானும் பாஸ்டர் இல்லையா? இப்ப நான் வரேன். நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இங்க வரேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, இன்னும் பெட்டரா புரியும். நல்லா சூப்பரா பிரசங்கம் பண்ண ஒரு நாள் தானி போட்டி வந்த புதுசு இல்ல, ஊருக்கே வரல, பிரசங்கம் பண்ண மட்டும் வருவோம். அப்பதான் ஊழியம் பண்ணுகிறேன். இந்த இதே மாதிரிதான் எப்பவுமே இருக்குது. முடியலாம் அப்ப கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரிலாம் ஷார்ட் கட்லாம் பண்ண மாட்டேன். முடியலாம் ஓகே, தாடி மட்டும் பெருசா வச்சுன்னு இருப்பேன். ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து சபை முடிச்சுட்டு கை குத்து, சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, தேங்க்யூமா தேங்க்யூமா, எல்லாம் நல்லா இருக்கு, இந்த தாடி மட்டும் வந்து பிடிச்சிட்டு இந்த தாடி மட்டும் எடுத்துட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கு அப்பவே ஒரு 55-60 வயசு இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணலாம்? இது ஒரு பரிசேன் மனநிலை. ஆனா அவர்களுடைய அவங்க பார்வையில மெசேஜ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தாடியை வெட்டு, இப்போ தாடியை வெட்டு வந்தா மெசேஜ் ஒன்றும் அக்கினி ஆயிடுமா? தாடி வெட்டாம வரதுனால மெசேஜ் டிம் ஆயிடுமா? என்னதான் கதை? உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ஆணுக்கு நடந்த ஒரு சம்பவம். ஓகேவா? தாடியை எடு, கிளீன் ஷேவ் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, வெளியரங்கமான கதை. இதே ஒரு பொண்ணுக்கு நடக்கும் போது என்னால ஒரு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்றாங்கன்னா எனக்கு புரிய முடியும். ஆனா அம்மா உன்னை மட்டும் இல்ல, இந்த அண்ணனுக்கே அந்த கதி தான் அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன, கொஞ்சம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆகுது, சர்ச் கொஞ்சம் குரோ ஆகுது, சமுதாயமா நம்ம வந்து வளர்றோம், எக்ஸ்போஸ் ஆகுறோம்.
அப்படின்னும் போது ஓகே, இதுலலாம் நம்ம கை வைக்க வேணாம், சில விஷயங்கள் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் மெயின் ஃபோக்கஸ் இல்லை, அதிக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கு. ஓரின சேர்க்கை வந்துச்சு சபையில, உலகத்துல வந்துச்சு, நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்துச்சு, சபை மக்களே அப்படி இருக்க வாய்ப்பு ஃபோக்கஸ் பண்றா அப்படின்ற மெயினான வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம் அதை விட்டானுங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன? மக்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பாவத்துல மறிக்கிறாங்க. இயேசுவோடைய மனசு ஃபுல்லா அது மேலதான் இருக்குது. ஐயோ என் ஜனம் மறுத்து போகுது, ஐயோ என் ஜனம் மறுத்து போகுது. இவனுங்க ஃபோக்கஸ் எது மேல இருக்குதான்? ஓய்வு நாள்ல சுகம் கட்சிச்சு, சுகம் கட்சிச்சுன்னு சந்தோஷப்படுறா. என்னடா ஓய்வு நாள்ல கட்சா என்னடா அப்படின்றத இவங்களுக்கு பிரச்சனையா அதுதான் இருக்குது பாருங்களேன். நீ அத்தனை நாள் சுகப்படுத்த, அத்தனை நாள் அவன் இருக்கணுமே, இல்ல இவரு இருக்கணுமே, இந்த ஊர்ல இருக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவனுக்கு சுகம் கரையுது கரையாம போகுது, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. ஓய்வு நாள்ல எப்படி சுகப்படுத்துவேன்னு கேட்கறான் பாருங்க. இந்த மாதிரிதான் நீ சர்ச்சைக்கு வா வராம அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி லிப்ஸ்டிக் ஏத்துவ, ஏன் மைய ஏன் போடுற, ஏன் புடவை ஏன் எப்படி கட்டுற, புடவையா அப்படி செய். டீசன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதுக்கேற்ற விதத்துல சபை டைட் பண்றதுல நான் பத்தி அதை குறிச்சு தப்பா நான் பேசல. ஆனா வாட் இஸ் அவர் மெயின் ஃபோக்கஸ்? இன்றைக்கும் நம்மளை சுற்றி அநேக பரிசெயர்கள் இருக்கிறார்கள். பரிசெயர்கள் இல்லைன்னா அப்படி சொல்றேன், நல்ல ஆவிக்குரிய தகப்பன்கள் நல்ல விதத்துல நம்மளை வந்து கைட் பண்ணி புரிய வைத்து அண்டர்ஸ்டாண்டபிளா நம்மளை நடத்தி, இல்லம்மா இதெல்லாம் புரியுது, ஆனா சர்ச்சுக்கு வரும்போது இந்த மாதிரி இருங்க, நம்ம ஒரு ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்றோம் சொல்லிட்டு. இது நான் எதுக்கு அது 20 வருஷம் முன்னாடி கதைக்கு போனேன் தெரியுமா? அந்த பாயிண்ட் முடிச்சுட்டு வரேன். அன்றைய காலகட்டத்துல ஏன் அநேகர் பப்ளிக்கா வந்து பிற மதத்தினர் வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள வர கிறிஸ்டியனா மாறேன் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, கிறிஸ்டியனா இருந்தா நீ வந்து வெள்ளை புடவை கட்டணும். நம்ம கல்ச்சர் படி வெள்ளை புடவை யாரு கட்டுவா? விதவைகள் கட்டுவாங்க. பொட்டி எடுத்தே ஆகணும். யாரு பொட்டி எடுப்பா? விதவைகள். அப்போ ஒரு ஹிந்துவா இருக்கிற, இந்துன்னு இல்லை, எனி ஃபார் எனி ரிலிஜியன், எஸ்பெஷலா ஹிந்துஸ் பொட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கம்ஃபர்டபுளான நல்ல உடைகள் அணிந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சிஸ்டர் கர்த்தரை ஏத்துக்கோங்க, கர்த்தரை பத்தி தெரியுங்க, இயேசுவை பத்தி தெரியும், ரொம்ப நல்லவர், நானும் கேட்டிருக்கேன், ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிறேன். என்ன பண்ணும்? இந்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது வாங்க, சர்ச்சுக்கு வரேன் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கும் கிறிஸ்தவ எல்லாம் பிடிக்கும், ஓகே. வரும்போது வெள்ளை புடவை கட்டின்னு வந்துருங்க, மெயினா அந்த பொட்டு இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்காரருக்கு யாரும் பதில் சொல்லுவா, ஏண்டி நான் உயிரோட இருக்கும் போதே பொட்டை ஏத்துட்டு நீ சர்ச்சைக்கு போவ, நான் என்ன செத்த போனமான்னு கேட்க வாய்ப்பு இருக்குதா? தெரியுதுங்களா? இந்த பரிசேயன் மனநிலை, இந்த திருடன் ஏன் அவரை அட்ரஸ் பண்றாரு, ஏன் இது ரொம்ப குரூஷியல் அந்த காலகட்டத்திலயும், அதாவது இப்போ 20 இயர்ஸ் பேக்கும் இப்பயுமே ஏன் இது ரொம்ப முக்கியம்? அதனாலதான் எஸ்பெஷலா நியூ கம்மர்ஸ் வந்து அவங்க பொட்டு எடுக்கிறாங்க எடுக்கலன்றது அவங்களோட விருப்பம். கிறிஸ்தவ பிள்ளைகள், சபையிலேயே வளர பிள்ளைங்களை பொட்டு வைக்காத, அதுக்கு பின்னாடி ரூட் வேற இருக்கு, ஓகேவா? அதோட பேஸ் வேற, அதை புரிய வைங்க, அது தப்பு கிடையாது, அதை நீங்க டைட் பண்ணுங்க. புது விசுவாசி வராங்க, சிஸ்டர் பொட்டு ஏன் வச்சுருக்கிறீங்க? நான் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது சொல்லிட்டேன். பக்கத்து ஊர்ல போகும்போது ரொம்ப அழகா ஒரு சின்ன பிள்ளை, சண்டே ஸ்கூல் மீட்டிங் தான், பொட்டு வச்சுன்னு வந்து உட்காந்துச்சு. அவங்க பேரண்ட், நான் சொன்னேன் ரொம்ப அழகா இருக்க செல்லம், பொட்டு தயவு செஞ்சு எடுத்துடாதுன்னு சொன்னேன். என்னது? அவங்க பேரண்ட்ஸை பார்த்துருக்காங்க. சபைக்கு வரும்போது யாருன்னா, ஏன்னா யாருன்னா வரனா அது ஊருக்கு பூலம்பேடு தான், புதுசா ஊழியம் பண்ண போறோம். பாஸ்டர் சொல்ல மாட்டாரு, பாஸ்டர் சதீஷுக்கு சரண்யாக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங் பண்ணியாச்சு, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஊர்ல இருந்து வேற யாராவது பிற சபை கிறிஸ்தவர்கள் மைட் பி, ஏமா சர்ச்சுக்கு போற, பொட்டியை திரும்பமா அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பிற குழந்தைகளே, பொட்டுலாம் வைக்க கூடாதுப்பா சர்ச்சுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வைங்களேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ சில்ட்ரன்ஸ் தானே, சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தை வீட்டுல போய், அம்மா பொட்டு வைக்க கூடாதாம்மா சர்ச்சுக்கு போனீ, வேணாண்டி அப்ப போகுது. ஒரு ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வர அந்த பேஸ் சின்ன வயசுல அந்த ரூட்டே கேன்சல் ஆயிடும். அதனால அவங்க பேரண்ட் பண்ண சொன்னேன், அக்கா அனுப்புங்க, யாருன்னா பொட்டி எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நாங்க தான் பாஸ்டர்ஸ். யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க வாங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நல்ல சத்தியங்களை மாரல் வேல்யூ சொல்லி தருவாங்க, பைபிள்ல இருந்து இயேசு நல்லவர் சொல்லி தருவாங்க, ஏற்றுக்கோங்க. குட் நல்ல வாழ்க்கை வாழ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேச சொல்லிட்டு மட்டும் போயிட்டுமே தவிர, இன்னமும் சபைகளில் எங்க சர்ச்லயே ஒரு பாட்டியம்மா வந்து இன்னும் பொட்டு வச்சிருந்தா வருவாங்க. ஒரே ஒரு நாள் கூட அவங்க கிட்ட நாங்க போய் பொட்டு எடுங்கம்மா என்னம்மா இன்னும் அப்படின்னு சொன்னதே இல்லை. நாளைக்கு அவங்க ஞான சண்டை எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா அவங்க பொட்டு வச்சாங்கன்னா அவங்களுடைய விருப்பம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்பதாக ரொம்ப எமோஷனல் வேல்யூஸ் அடங்கி இருக்கு, நம்மளுடைய எப்படி சொல்றது, கல்ச்சர் அடங்கி இருக்கு. அவர்களே டிசைட் பண்ணுவாங்க, அதுதான் கீ. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க எடுக்கலன்றது இல்லை, அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நான் பொட்டை ஐ சூஸ் நாட் டு வியர் கோல்டு அப்படின்னு சில பேர் டிசைட் பண்ணுவாங்க. நான் கோல்டு போடக்கூடாதுன்னு டிசைட் பண்றேன், கத்தருக்காகன்னுவாங்க. கத்தருக்காகலாம் ஒண்ணுமே இல்லை, நமக்காக, நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சன். கோல்டு போட்டா என்ன போடலன்னா அவருக்கு என்ன, ஒரு லாசம் கிடையாது. பொட்டு வச்சா என்ன வைக்கலன்னா அவருக்கு என்ன, ஒரு லாசம் கிடையாது. நம்ம டிசைட் பண்றோம். நான் இதை பண்ண போறது இல்ல, நான் டிசைட் பண்றேன். நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தாடி எத்தணும் கத்தருக்காகன்னு சொல்லக்கூடாது.
கத்தருக்காகலாம் இல்ல, நான் தாடி வச்சாலும் வைக்கலனாலும் அவருக்கு அவருடைய ரிதம் ஒன்றும் அப்செட் ஆக போறது இல்ல. எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னு எதனா பண்ண போங்க. கத்தருக்காகனா எப்ப தெரியுமா கத்தருக்காகன்னு சொல்லலாம்? கத்தருக்காகனா எப்ப சொல்லலாம் அப்படின்னா, நான் செய்யற ஒரு கிரியை, நான் வெட்டுற ஒரு 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 ஹேர் கட்டோ ஒரு இதுவோ கத்தரை டிஸ்டர்ப் பண்ணுமா? கேள்வி அதுதான். இங்க நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணுது. சில சில பேரோட ட்ரெஸ்ஸிங், சில பேரோட ஆக்டிவிட்டி, சில பேரோட மேக்கப். ஒரு விஷயம் கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது, பாஸ்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது, அநேக பரிசியர்களை டிஸ்டர்ப் பண்ணுது. கேள்வி ஒண்ணுதான், கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணுதா? கர்த்தர் அட்ரஸ் பண்ணுவாரு. பாவம் கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணும். திருச்சபை உள்ள நடக்கிற பாவங்கள் கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அவர் சொல்லுவாரு, இதை மாத்திக்கோ, இதை நான் என்கரேஜ் பண்ண போறது இல்லை, அதை மாத்துக்கணும்னா கர்த்தருக்காகன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி வெளியரங்கமான தோற்றம் நான் ஒண்ணு பண்ணிட்டு கர்த்தருக்காக சொன்னா கர்த்தருக்கு என்ன லாபமோ நஷ்டமா? எனக்காக, என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக, இல்ல என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, எங்க பாஸ்டரையாக்காக நான் இதை பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, பெட்ரு. ஓகேவா? ஏன்னா பரிசேயர்களை, ரிலீஜியஸ் பீப்புளை கடைசி வரைக்கும் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. எஸ். திருடன், பரிசேயர்களை சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க கிட்ட ஒரு நல்லதும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ரிலிஜியன் வர்சஸ் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. ரிலிஜன் மதம் மதம் சொல்லும். மதம் உங்களை அழிக்கின்ற வழிவாசல்களை திறக்கும். மதம் வந்து உங்களை வந்து உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம், சமாதானம், மேன்மை, அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உறவையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான ஷேட்ல காட் நெகட்டிவா பார்க்க வைக்கும். காட் வந்து சிஎம் 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 அது மட்டும் சொல்லு, சிஎம் வராரா? வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது உதயநிதியா நான் சாப்பிட்டு சிஎம் வராருன்னா பேனிக் ஆனா எப்படி இருக்கும் பாருங்களேன். இருக்கட்டும்டா, உங்களுக்கு தான்டா சிஎம், எனக்கு அப்பாடா, உக்காடுறா. அவ்வளவுதானே இருக்கும் ரிலேஷன்ஷிப். எவ்வளவு அழகான ஒரு இது, அவ்வளவுதான். அப்படிதான் காட் நம்மளை பார்க்க ஆசைப்படுறாரு. மரியாதை இருக்கணும் தான், 100%. அப்பான்றதுனால மரியாதை கொடுக்காம போயிடுவோமா? நம்ம நேசிக்கின்ற நம்மளை பெற்ற தகப்பன் மேல மரியாதை வச்சிருக்கிறோம். அவர் வராது, எல்லாரும் ஸ்டாண்டர்டிஸ்ட்ல நில்லுங்க அப்படின்றாதான் மரியாதையா? ஏன் மரியாதை மனசுல இருக்காதா? இந்த மனசுல இருந்தாலும் அது வந்து வெளியேறங்க ஐயோ அப்படின்னாதான் மரியாதையா? யார் நமக்கு இதெல்லாம் புரிய வச்சா? ஏன் ஃபாதர் காடை பார்த்து அப்படியே அலறோம்? சில பேருக்கு பாருங்க, இயேசுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, பாவங்களுக்காக மரித்தாரு, எல்லாம் ஓகே. அவர் ஏசப்பானா ஒரு நமக்கெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ். போலீஸ் ஒன்னும் சூப்பரா தேற்றவாளன் நமக்காக பரிந்து பேச பிதாவாக ஐயோ. ஆனா வேதவாசனம் சொல்லுது, for God so loved the world, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருங்க அன்பு கூர்ந்தது? இயேசு அனுப்புனதே பிதாதான். பிதா உங்களையும் என்னையும் நேசித்ததுனால, உங்களையும் என் மேலையும் அன்பு வைத்ததுனால தான் இயேசுவோட என்ட்ரியே உலகத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜீசஸ் அதிகமா கொண்டாடுறோம், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஹோலி ஸ்பிரிட் அதிகமா இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமா பெண்டெகாஸ்டல் ரிவைவல் நிறைய புரிதல் வருது, ரொம்ப சந்தோஷம். ஹோலி ஸ்பிரிட்டை பத்தின கிளாரிட்டி எங்களோட சர்ச்சுக்கு, நம்மளோட சர்ச்சஸ்க்கு இப்பதான் கொஞ்சம் நியூவா வருது. ரொம்ப சந்தோஷம். அதிகமா செலிப்ரேட் பண்ணணும். இவங்க 2 பேரு நமக்கு வெளிப்பட்டதுக்கு மெயின் காரணமே பிதாவாகிய தேவன் தான். இஃப் ஹி ஹாஸ் சோசன் நாட் டு ரிவீல் தெம் டு அஸ், அதாவது பிதா மனிதர்களுக்கு குமாரனையும் பரிசுத்தாவியும் வெளிப்படுத்த வேணாம். சிலங்களாம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒரே அப்ரோச்ல போலாம், யெகோவா தேவன் ஆராதிக்கும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு வைங்களேன். இயேசுவும் தெரிஞ்சிருக்காது, பரிசுத்தாவியும். அப்போ இவங்க 2 பேரையும் உலகத்தை அனுப்பணும், நமக்கு ஊழியம் பண்ணணும், நமக்காக மறிக்கணும், உயிர்த்தெழணும், இன்றைக்கு ஆவியானவரா நமக்குள்ள வாசம் பண்ணணும். இந்த டிசிஷன் எல்லாமே எடுத்தது யாரு? திரியேகதேவன். 3 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. ஆனா பிதாவுடைய ரோல் ரொம்ப பெருசு. அதனாலதான் யோவான் 3:16 ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. For God so loved the world. அவர் இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சதுனால, உங்களை ரொம்ப நேசிச்சதுனால ஒரே பேரான குமாரன் அனுப்பி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. லவ்னாலே ஒருத்தர் ஞாபகம், பிதாவாகிய தேவன். நம்ம ஜெனரலா என்ன சொல்லி கொடுத்தாங்க, லவ்னாலே இயேசு. 100% ஒரு மாற்றுக்கு அர்த்தம் இல்லை. ஆனா இவங்க 3 பேரும் ஒருத்தர் தான். ஓகேவா? பிதா குமாரன் பரிசுத்தம். ஆனா that doesn't mean Jesus is love. ஓகேவா? இயேசு அன்பின் வெளிப்பாடு, அன்பின் பரிபூர்ணம், அன்பின் உருவம். அதனாலதான் சிலுவையில நமக்காக பலியான, எல்லாம் உண்மைதான். காரணம் யாரு? அவர் சொல்றாரு, இதாவை பாருங்க, என்னை பார்த்தா அவரை பார்த்தா மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கிறீங்க, அவரையும் என்ன ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? யோவான்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல அதோட கிளாரிட்டி கொடுக்குறாரு. அது குறிச்சு நம்ம இதோட கண்டினியூட்டில நிறைய பார்க்க போறோம். மெயினா இயேசு அன்பானவர், தட் டசன்ட் மீன் ஃபாதர் காட் இஸ் நாட் லவ்.
ஓகேவா? வசனம் இருக்குல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எங்கேயுமே இயேசு அன்பாகவே இருக்கிறார் இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பும் தேவனையும் நிறைய இன்டர்லிங்க் பண்ற மாதிரி வசனங்கள் இருக்கு. இயேசு ரிலேட்டடாவா இருக்கு, பரிசுத்தாவிய ரிலேட்டடாவா இருக்கு. நாம் அநேகர் இயேசுவை அதிகமா ஹீரோ ஆக்குற ட்ரை பண்ணதுனால இவரை கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியாம என்ன கேட்டா என்ன சொல்லிடும். நல்லா இருந்தாலும் இயேசு மூலியமா தான் அங்க போக முடியும். அதனால அதனால என்ன, ஏசப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு, பிரேயர் எப்படி பண்ணணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ன சொல்லியிருக்கணும். இந்த பாருங்கண்ணா, ஜோம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற இயேசுவின் பிதாவே அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கணும். என் மூலியமா தான் ஜோம் பண்ணோம். உனக்கெல்லாம் உங்க அப்பா, அவர் அப்பா கிடையாது, எனக்கு மட்டும் தான். தெளிவா சொல்லிக்கணும். ஃபாதர் இன் ஹெவன் ஆரம்பிக்கும் போதே அப்பா மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, பிதா மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. த்ரூ மீ பிரேயர்ஸ் போட்டோம். டைரக்டா யூ கான் டீல் வித் ஹிம். ஓகேவா? கிட்ட போயிட்டா பொசமா ஆயிடுவீங்கன்ற மாதிரி நம்ம அவ்வளவு மோசமா இருந்து ஹிஸ்டரி அப்படி இருந்திருக்குது. அதனால நான் வந்திருக்கிறேன், நான் வழியா வந்திருக்கிறேன், வாசலா வந்திருக்கிறேன். என் மூலியமா அவர்கிட்ட போங்க. இது போன்ற நிறைய ரூட் அவரு டெவலப் பண்ணி இயேசு கொடுத்தாலும் எந்த இடத்துலயும் பிதாவை நீங்க கிட்டே போக கூடாது, நான் தான் அப்படின்ட்டு வழியை மறைச்சிட்டு நிக்கல. கேக்குறாங்க, சீஷர்கள் கேக்குறாங்க, பிதாவை நாங்க பார்க்க முடியுமா? என்ன ப்ரோ இப்படி கேட்டிய, என்ன பாக்குறியா? பார்த்தா அவ்வளவுதான், பிதாவை பார்த்த மாதிரி. நீ பார்க்க முடியாது சொல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா. நாங்க திரியக தேவன்றத ஒரு பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு புரியாதுன்றதுனால தெளிவா புரிய வைக்கிறாரா, போ புரிய விடுற ஆவியான உணர்த்துவாருன்ற மாதிரி. இந்த கிளாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வரணும். திருட எதை தரமா திருடுவான்? ஏய், கடவுள் மின்சாரம் என அவனை நோ 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 நோ. எந்த விதத்திலையும் ஏன் ரிலீஜியஸ் பீப்புள் பி வெரி கேர்ஃபுல். நான் பேசுவது இந்து மதத்தினரையோ, இஸ்லாமிய மதத்தினரையோ, புத்திசமையோ, ஏஜஸ்டியோ பத்தியே பேசல நானு. அவங்களாம் எவ்வளவு பரவாயில்ல. இந்த சென்ஸ் அவர்கள் நம்மள அப்படியே பயங்கரமா மண்டையை கழுவிட முடியாது. ஒருத்தரால் தான் இது முடியும். இந்த காலத்து பரிசேயர்கள் இந்த காலத்திலையும் வேதம் அறிந்தும் வசனங்களை பிறரை அட்டாக் பண்றது, கல் அது கல்லெறிய பயன்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க இல்லையா? அது போன்ற மது பிரியர்கள் மாதிரி இவங்க மத பிரியர்கள். இவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், இவங்களுக்கு அதான் வேலையும் கூட. எச்சரிக்கையா இருங்க. இவங்களுடைய வேலையை திருட, கொல்ல, அழிக்க. ஒன்னும் உருப்படியான ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்களை எங்க பிரதர் பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாலும், ஒரு மெசேஜ் போட்டாலும் கீழே கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். அந்த கமெண்ட்ஸ்ல அன்னைக்கே கமெண்ட்ஸ் வரும். எந்த சாங் எதுனா ரேண்டமா போய் பாருங்களேன், சும்மா வரும். என்ன தெரியுமா கமெண்ட் வரும்? நான் ஒரு இந்து, இந்த பாடல் என்னை தொட்டது, எனக்கு என் இருதயத்துக்கு ஆறுதல் அளித்தது, இந்த அந்த பாஸ்டர் பேரை சொல்லி இந்த பாடல் எழுதியதுக்காக நன்றி. யாரோ ஒரு ஹிந்து சகோதரியோ சகோதரனோ சொல்லுவாங்க. ஓகேவா? கீழே நம்பாது யாரு? பரிசெயன். இந்த காலத்து பரிசெய் கல்லை வச்சுன்னு ரெடியா வருவான். யூடியூப் கல்லை வச்சுன்னு வருவான். ஏய் முடினா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தான் தலைவன், வசனம் தான் எடுத்துன்னு. வசனம் நல்லா தெரியும் பரிசெயர்களுக்கு, வசனம் நல்லா தெரியும். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன், பரிசெயர்கள் கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ண மோஸ்டா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாக்குவாதம் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன் புற்ற முயலுக்கு 3 காலன்னுவான். அந்த 3 காலுக்கு தேவையான வசனத்தை எடுத்துன்னு வருவான். நம்ம கிட்ட வசனம் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி நான் இவங்களுக்கு கன்ஃபர்ட் பண்ணோம் அப்படின்ற ஜோன்ல போயிட்டீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நிறைய வசனங்கள், வேதத்தை நல்லா படிச்சுட்டு நல்லா தியாலஜிக்கல் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு போனா மட்டும்தான் டீல் பண்ண முடியும். மற்றபடி இவங்ககிட்ட நீங்க ஆர்குமெண்ட்னு போயிட்டீங்கன்னா தர்மடி வாங்கிட்டு வரீங்க. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு இது பொழப்பு கிடையாது. என்ன பொழப்பு கிடையாது? டிஃபெண்ட் பண்றது, சண்டை போடுறது, வேதம் ரீதியா வாக்குவாதம், இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அவனுக்கு அதான் முழு நேரம் ஊழியமே, முழு நேரம் வேலையே. யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல நீங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல பாருங்க, எந்த ஊழியக்காரி எந்த அக்கினியா இருக்கும் மெசேஜ் கீழே வந்துருவான். எல்லாம் நல்லா தான் இருக்குது, முடி இப்படி வெட்டினுக்கிறாரு இவரு அப்படின்னு. முடி இப்படி இருக்குது, புகை போடுறிய, லைட்டு போடுறீங்க பாத்தி. இதுதான் இந்த காலத்து பரிசெயர்கள் பண்ற வேலை. புகை போடுறானுங்க, லைட்டு போடுறானுங்க. நீ புகை போட்டு லைட்டை போட்டு முடிஞ்சா கூப்பிட்டுக்கோ, முடிஞ்சா உன் பிரசங்கத்துக்கு ஆள் சேர்த்துக்கோ. வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கிற அபிஷேகம் தான் மக்களை கூட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுக்கு யார் திரும்ப அசிங்கப்படுத்துவானுங்க? அதாவது இந்த இந்த பிளைண்ட் மேன் ஹீல் ஆகிறார்ல, அவனுக்கு அசிங்கப்படுத்த நினைத்தது இயேசுவதான். இன்டெரக்டா யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னா, இவன் இவன் எப்படி ஹீல் ஆவான்? பிறவிலே கூடுறனாச்சே. அவன் ஹீல் பண்ணாலும் என் மூலியமா பண்ணா சோத்திரம், இவர் மூலியமா எப்படி பண்ணுவான்? இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கு ஒரு புகை போடுறாங்க, ஒரு லைட் வைக்கிறாங்க, அதனாலதான் அவன் கூடத்துக்கு ஆள் வரான்னு சொல்றான் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் மேல மட்டும் அட்டாக் இல்லை. அந்த ஊழியக்காரனு போற சர்ச்சுக்கோ, அந்த மீட்டிங்க்கோ, அந்த கான்சர்ட்டுக்கோ ஆயிரம் ஆத்துமாக்கள் போகுது இல்லையா? எல்லாரையுமே உனக்கு இழிவுபடுத்துறாங்க. என்ன, நீங்களாம் முட்டா பசங்க, முட்டாச்சானுங்க,
புகை போடுற இடத்துக்கு போவீங்க, லைட்டு போட்டா போயிடுவீங்க. யார? உங்களே அந்நியம் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? இவங்களுடைய அட்டாக் வந்து ஒரு ஊழியக்காரர் ரிலேட்டடா இருக்கும். ஆனா இன்டைரக்டா டேய் நீங்க எல்லாருமே முட்டாளுங்கடா, எல்லாருமே அழிஞ்சுதானா போறீங்க, நாசமா போறீங்கடா, நாங்க மாட்டோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரனை டார்கெட் பண்றோம்னு சொல்லிட்டு திருட கொல்ல அழிக்க, திருட கொல்ல அழிக்க, திருட கொல்ல அழிக்கன்ட்டு குரூப் ஆஃப் குட் கிறிஸ்டியன்ஸ் மைட் பி ஷிப்ஸ், இந்த ஆடுகள் போல. ஏன் இந்த இந்த கான்டெக்ட்ல இதை சொல்றது தெரியுமா? ஆடுகள் ரிலேட்டடா பேசி 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 திருடன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊழியங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஆவியானவர் ஏசு சொல்றாருல, ஜீவன் உண்டு பண்ண பரிபூர்ணப்பட, ஜீவன் உண்டு பண்ண பரிபூர்ணப்பட, ஜீவன் உண்டு பண்ண பரிபூர்ணப்பட. இந்த பக்கம் எப்படி வேலைகள் நடத்தப்படுகிறதோ அதுக்கு அந்த பக்கம் பிசாசினால் ஏவப்பட்ட பரிசேயர்கள், பிசாசினால் ஏவப்பட்ட கிறிஸ்தவர்கள், பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்கள் வேதம் என்கிற ஆயுதத்தையே பயன்படுத்தி வேத வசனம் தான் பேசுவான். எச்சரிக்கையா இருக்கு. வெரி பி ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேவா? ஒரு திருப்பி சொல்றோம், ஒரு இந்துவோ முஸ்லீமோ கிட்ட வந்து எதனா டிபேட் பண்ணா அவங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம். ஓகே, பிகாஸ் ஒரு டிபேட்டுக்கு வரவங்க என்னன்னா நான் தான் அப்படின்னு இல்லை, கேள்வியா கூட கேட்பாங்க. இது என்ன இப்படி பண்றீங்களே, பதில் சொன்னா ஏத்துன்னு போயிடுவாங்க. ஓகேவா? இவனுக்கு இருக்கிறாங்க இல்லையா, இவனுக்கு கன்வின்ஸே பண்ண முடியாது. தயவு செஞ்சு திருப்பி நான் சொல்றேன், நம்மளோட சர்ச் பீப்புள் எஸ்பெஷலா நீங்க பண்ற எதனா ஒரு ஒரு ப்ராசஸ, ஒரு காரியத்தை கொஸ்டின் பண்றாங்க, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா அப்படின்னாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. சும்மாவா? ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இல்ல நீ ஏன் இப்படி சொல்வ, அதெல்லாம் எப்படி சொல்வ, அது சும்மாலாம் கிடையாது தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்மா எழுதி தரேன். அந்த ஒரு ஒரு 2 மணி நேரம் பேசலாம்னு வைங்களேன், கடைசியில 2 மணி நேரம் முடியும் போது தொண்டை தண்ணி வத்தி போயிட்டு தோத்துட்டு தான் வருவேன். ஏன்னா அவனுக்கு டெய்லி தான் வேலையை. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைம்ல ஜீவன் உண்டு பண்ற காரியத்துல ஆவியானவர்கள் செயல்படுவார், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பரிபூர்ணப்படலாம். இந்த பக்கம் பரிசேயர்கள்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுதான் எச்சரிக்கை வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, இதோட கண்டினியூட்டி நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் சண்டே கண்டினியூ பண்ணலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று பேர் ஒன்றுக்கு வரான். பரிசேயர்கள் இந்த காலகட்டத்திலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையா இருங்க. உங்க வீட்லயே இருக்கலாம், வி டோன்ட் நோ. வீட்லயே இருந்தாங்கன்னா ரொம்ப பாவம் நீங்க. ஏன்னா அட்டாக் மேல அட்டாக் நடந்துனே இருக்கும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம தப்பு பண்றோமோ, அவங்க சொல்றதும் உண்மையா இருக்குமோ, இன்னும் ஆழமா வேதத்தை பார்க்கலாமோ, நம்மள வெளியரங்கமா மட்டுமே பாக்குறோமோ, அந்த அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்தாலே ரட்சிப்பு சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் கிடையாது. நான் தான் கடவுள், நான் வைக்கிறதுதான் சட்டம்ன்ற லெவல்ல ஒருத்தர் இருக்கிறான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டைம் கொடுங்க, ஆண்டவரா டீல் பண்ணாதான் உண்டு. ஓகேவா? கடைசி வரைக்கும் இயேசு மரித்தாரு, உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எந்த அளவுக்கு இவங்க டேஞ்சர் பாருங்க. நான் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம். உயிர் தெழுந்த விஷயத்த கேள்விப்பட்டுறானுங்க, ரிப்போர்ட் போயிடுது. என்ன சொல்றாங்க, ஃபேக் ரிப்போர்ட் என்ன எழுதுறாங்கன்னா, கூப்பிட்டு காசு செட்டில் பண்ணிட்டு, அந்த காவலர்கள் காசு காசு செட்டில் பண்ணிட்டு என்னை அடிச்சுட்டு இவனுங்க சீஷர், இயேசுடைய சீஷர்கள் அவருடைய பாடியை தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு ஃபேக் ரிப்போர்ட் எழுதுறா. அதுதான் பரவி விட்டுக்கிறாங்க. புரியுதா எந்த அளவுக்கு இவனுக்கு டேஞ்சர் அப்படின்னா? இந்த ரிலிஜியஸ் பீப்புள் எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா, அவனுங்க வச்சதான் சட்டம், அது நடந்தே ஆகணும். அது நடக்கலைன்னா, அதாவது கண்ணால் அற்புதத்தை பார்த்தானுங்க, இயேசு மேசியா உயிர் தெழுந்தாலும் அவர் தான் மேசியா, ஆனாலும் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னமும் நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்தியாவில பிறந்து கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், இயேசு தான் ரட்சகர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் கிறிஸ்டியன்ஸ், யூதர்கள். இயேசு எந்த நாட்டுல எந்த ஒரு ஊருக்காக வந்தாரோ, எந்த கண்ட்ரில வந்தாரோ, தன்னுடைய சொந்த ஜனங்கள் சொல்றாரு இல்லையா, அந்த யூத ஜனங்க இன்னமும் பல ஆயிரம் பேரு இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கு? மெசியா வருவார் வருவார்னு. இயேசு இயேசு எல்லாம் இல்ல, அவர் ஒரு ப்ராஃபட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஓதம் கட்டு இன்னுமா காத்து கொண்டு இருக்கிறாங்க. பரிதாபம். அதுதான் ஏன் காரணம். இதுக்கெல்லாம் யாரு? இந்த பரிசேயர்கள் அன்னைக்கே இறங்கி இல்ல இவருதான் கை நீட்டிருந்தாங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கிரௌட் வந்து ஃபாலோ பண்ணிருக்கு. இவங்களுக்குள்ளேயே நிறைய ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. இந்த 9th சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. இல்ல பாவியால இவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய முடியாது, நான் இந்த பக்கம் தாவிரன்னு ஒரு குரூப் போயிடுது, இந்த பக்கம் இல்ல இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போயிடுது. அதனால இந்த 10வது வசனத்தை வச்சு யோவான் 10:10 இருந்து திருடன் என்கிற பரிசேயர்களிடம் எச்சரிக்கையா இருங்க. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கூடிய இருக்கிறாங்க, சபைகளில் இருக்கிறார்கள், சோசியல் மீடியாஸ்ல இருக்கிறாங்க. மைட்பி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களே அந்த பரிசேயனா இருக்கும். நான் பேசும்போது ஆர்த்தி நம்ம தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் லேட்டே கிடையாது. நானும் ஒரு காலகட்டத்துல
பரிசீலனா தான் இருந்தேன். அநேகரை வந்து வேத வசனங்களை பயன்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறேன். பர்சனலி த்ரூ இது போல மெசேஜஸ் மூலியமா பழைய பிரமாணத்தை, ஓல்ட் கவர்னன், ஓகேவா, பழைய பிரமாணம், கர்த்தருடைய வசனங்களை வைத்து பிறர் ஹிட் பண்றது, டார்கெட் பண்றது, ஐ மீன் பர்சனலா பண்ணோன்னு பண்ண மாட்டேன். அது வந்துடும். கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியமும் புதிய உடன்படிக்கை சுவிசேஷம் தெரியாத வரைக்கும் போட்டு மண்டையில நொக்கு 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 கொட்டுறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த தவிர, நீ பாவி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சத்தியம் எனக்கு பயன்படுத்த தவிர, மற்றபடி நீ பாவி தான், உன்னை ஆண்டவர் இருக்கிறார், வா கை பிடிச்சி நானும் தூக்குற ஹெல்ப் பண்றேன் வான்னு சொல்றதுக்கு வந்து தெரியல. ஏன்னா எனக்கு சொல்ல அந்த மாதிரி ஆள் இல்லை. ஓகேவா, நான் பாவி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கே தெரியும். அதனாலதான் சர்ச்சுக்கு வரேன். நான் பாவி, ஐ நீட் ஜீசஸ், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரும். சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இன்னும் நல்லா தெரிஞ்சிடும், நம்ம பாவி கிடையாது, நம்ம ரொம்ப கொடூரமான பாவி. வீட்டுக்கு போகும்போது எந்த ஒரு நம்பிக்கையில போவோம் அப்படின்னா, அப்பாடா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பாவின்னு. ஒண்ணு தெரிஞ்சது, நம்ம பாவி கிடையாது, ரொம்ப கொடூரமான பாவி. அதனால இன்னும் உஷாரா இருக்கலான்ட்டு போவோம். எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தையில நான் பாவி நான் பாவி நான் கேட்டனோ, பாவம் வந்து அதிகமா தான் ஆச்சு. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஏன் இந்த பரிசயங்கள் தெரிஞ்சது? நம்மள கல்லெறிய நீ பாவி நீ பாவி பாவி சொல்ல சொல்ல, ஆமா பாவி, நம்ம சாதாரண பாவி கிடையாது, பயங்கரமான பாவி. நீ சாதாரண ரவுடி கிடையாது, பயங்கரமான ரவுடினா அவன் எப்படி சுத்துவான்? ஏய் என்னடா அப்படி ஒருத்தன. அது போல நாம தான் ஆல்ரெடி மோசமாயிட்டுமே அப்படின்ட்டு இன்னும் வேர்ஸ்டா போறதுக்கு தான் இந்த பழைய உடன்படிக்கை சத்தியங்கள் பயன்படுத்த தவிர, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பரிபூர்ணமா, நான் சொல்றது பரிபூர்ண படம்னு சொல்லியிருக்கிறாருல, அந்த மாதிரி பரிபூர்ணமா அவங்களுடைய சின் லைஃப்ல இருந்து வெளியே தூக்கின்னு வந்துட்டு கிரைஸ்டோடைய குளோரிக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு இந்த பழைய உடன்படிக்கை ஹெல்ப் பண்ணல. இந்த பரிசேயர்களுடைய அந்த ஆட்டிடியூட், இந்த கல்லெறிதல் எதுவுமே பயன்படல. நானும் சாட்சி. ஆனா எப்ப புதிய உடன்படிக்கையின் சத்தியம் நான் தெரிந்து, நான் கிறிஸ்துவன்றதுனால கவர் பண்ணப்பட்டு, நான் சத்தியத்துல தெளிவாயிட்டு நான் அதை பேச ஆரம்பிச்சனும். இப்போ டெஸ்டிமனி டைம்ல கன்னியக்கா சொன்னாங்க இல்லையா, எத்தனை வருஷம் கிறிஸ்டியன் அவங்க, பாஸ்டர் ஒய்ஃப் எத்தனைக்கும். எனக்கு எப்படி இந்த சத்தியம் புதுசா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு புதுசு. 2 நாள்ல எவ்வளவு கிளாரிட்டி வந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்பா யாருன்னு புஷ்டேன், இது போதும். அதை பத்தி தான் பேசின்னு இருக்கிறேன். விடுதலை, ஜீவன் உண்டு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அன்னைக்கு வில்லாக்குப்பத்துல நடந்த அந்த பிரேயர்ல ஜீவன் உண்டு பண்ணாரு, நிறைய பேருக்கு உண்டு பண்ணாரு, பரிபூரணப்பட செஞ்சாரு. இனிமேல் அவங்க லைஃப் வந்து மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு உடனே கூட உடன் சுதந்திராளி, சுதந்திர கோஹேர், சுதந்திரவாளியா, உடன் சுதந்திரவாளியா அவங்க வந்து அனுபவிக்கிறதுல அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஓகே, அவங்க யாரையும் கல்லறிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யாரு அவர்? யாரு? எனக்கு அப்பா. அப்ப அவங்களுக்கும் அப்பாவா, எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை நேசிக்கலாம். உங்ககிட்ட குறை இருக்குதா, பரவாயில்ல மாத்தி பாவட்டும். என்கிட்ட நிறைய இருக்குது, நான் மாத்திக்கிறதுல எனக்கு டைம் கரெக்டாக சொல்லிட்டு ஒன்றாய் சேர்ந்து மேல் நோக்கி பார்த்து, அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பாவா நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா, சொல்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கு. தவிர நீ பாவி நீ மோசம் நீ பாவின்னு இல்லாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. யாரையோ பத்தி பேசினு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நானும் அப்படி இருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் கிருபையில ஐ எம் குவைட் பெட்டர். இன்னும் நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. இன்னமும் எனக்குள்ள பரிசெயன் மனநிலை இருக்கலாம். அந்த பரிசெயன் மன நாளைக்கு உங்களையும் தாக்கலாம். தாக்கினால் கொஞ்சம் அன்பா என்னை தனியா கூட்டிட்டு போயிட்டு, பிரதர் லைட்டா பரிசையை எட்டி பார்க்கறான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லு, தயவு செஞ்சு சொல்லுங்க, ரொம்ப நல்லது. நானும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். நீ யார் என்ன சொல்றதுக்கு? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அன்பு கூர்ந்து ஒரு சகோதரன் அல்லது சகோதரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஐ வில் கன்சிடர் தட். ஓகேவா, நிறைய பேர் இது சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால சொல்றேன். ஓகேவா, அந்த மாதிரி உங்ககிட்டயும் எட்டி பாக்குறான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம என்ன நினைச்சுன்னு இருப்போம், ஐம் அ ஷெப்பர்ட், நான் ஒரு மெய்ப்பன், நானும் இயேசுவை போல நல்ல மெய்ப்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமல் ஊழியம் என்கிற பெயர்ல, சபை என்கிற பெயர்ல, பிரசங்கம் பண்றன்ற பேர்ல ஆத்துமாக்களுடைய அந்த பியூரிட்டி ஆர் ஆத்துமாக்கள் கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சம் உறவர்களே ஆண்டவர்கிட்ட அதை திருட வாய்ப்பு இருக்குது, கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு, நம்மளே அழிக்க வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் அட்ரஸ் பண்ணதே அவர்களை தான். நம்ம அந்த லிஸ்ட்ல மாட்டக்கூடாது. நம்மளை சுத்தி அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாதுங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவங்ககிட்ட எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனா நானும் இயேசுவோ அவைகளுக்கு, உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்குமே ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்து முடிச்சோம். இன்னைக்கும் அதே இடத்துல தான் கட் பண்றேன். 12வது வசனம் கன்ஃபார்மா நான் சொல்லிடுறேங்க. 12வது வசனம் அடுத்த வாரம் போயிடுறோம். ஓகேவா, ஏன்னா கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களை பெனிஃபிட் பண்ணிருக்கோம் நான் நம்புறேன்.
லைவ் அட்டன் பண்ணுங்க. மிஸ் பண்றவங்க, சந்தர்ப்ப சூழ்நிலாம் மிஸ் பண்றவங்க தயவு செஞ்சு யூடியூப்ல மெசேஜஸ் கண்டினியூஸா கேளுங்க. ஏன்னா இது ஒரு சீரீஸ். எங்களோட இணைந்து பயணித்தால் அநேக நன்மைகள், அநேக கிருபைகள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகவே பின்தொடரும். எங்களோட கூட சேர்ந்து நீங்க பயணிக்கிற பட்சத்துல எங்க மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம், வல்லமை, மேன்மை, ஆசீர்வாதம், செழிப்பு, மகிமை அனைத்தும் த்ரூ திஸ் வேர்ட் ஆஃப் காட், த்ரூ திஸ் மீடியம், த்ரூ திஸ் யூடியூப், த்ரூ திஸ் ஜூம் உங்களுக்கும் அதே விதமான அனாயிண்டிங், அதே விதமான பிளஸிங்ஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு பாஸ்டரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து நிச்சயமாய் சேர்ந்தடையும். என் வாழ்க்கையில நான் எப்படி அநேக சாட்சிகள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறனோ அதை விட அதிகமாவே நீங்களும் சொல்லி மகிமைப்படுத்தும் விதத்துல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளையும் அநேக கிருபைகளையும் செய்தருள போகிறார். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர போகிறது. நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க போகிறோம். தேங்க்யூ so much. God bless you all. Take care.